ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே வெயிட் பண்ணியிருந்த இந்த ரேஷனுடைய விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான ரிசல்ட்டுக்காக அனைவருமே வெயிட் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தா ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதெல்லாம் பார்த்தோன்னா இன்று இரவுக்குள்ளே இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கான ரிசல்ட்டு வெளியாகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது. அதெல்லாம் இன்று கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் இதுக்கு மேலே மாவட்ட வாரியாக அப்டேட் ஆகும். பிப்ரவரி 10ஆம் தேதியிலேருந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைத்திருந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இன்று ரிசல்ட்டு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருமே வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த மாதமாச்சு ரிசல்ட்டு வருமா வராதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகளாக இருந்திருந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கு இந்த மாதமாச்சு அப்டேட் ஆகுமா? இந்த மாதமே 10ஆம் தேதி வந்து ஆயிடுச்சு. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 18 நாட்கள் தான் வந்து இருக்குது. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான ரிசல்ட் அப்டேட் ஆகுமா? அப்படின்றத எல்லாருடைய பெரிய கேள்விக்குறியாகவே வந்து இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் அப்டேட் ஆகுமா? ஆகாதா? உண்மை நிலவரம் வந்து என்ன? செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிந்திருக்கா? இல்லையா? எதனால அவங்க வந்து ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுவாங்களா? மாட்டாங்களா? அவங்களுக்குள்ள எதனா பணப்பட்டுப்பாடுகள் வந்து நடக்கா? அப்படின்ற மாரிலாம் நெறைய கேள்விகள்லாம் வந்து இருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடக்குமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. 50% நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து இனிமே சில மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்காணல்லாம் நடக்காமயே இருக்குது. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ நடைபெறும்? இதில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி வந்து நடந்திருக்கு? எதன் அடிப்படையில அனைவருமே வேலையை வந்து வழங்கியிருக்காங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் எதன் மூலமா அப்டேட் ஆகும்? சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, செய்தி மூலமா வருமா? குறுஞ்செய்தி மூலமாக வருமா? அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள்லாம் வந்து இருக்குது. அனைவருமே வெயிட் பண்ணியிருந்த இந்த ரேஷனுடைய ரிசல்ட்டு இன்றைக்கும் சில இரவுக்குள்ளே சில மாவட்டங்களுக்கெல்லாம் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வந்து வருதா? அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தை லிங்க்கும் நம்ம சேனலுக்குள்ளே வந்து இருக்குது. அதை டச் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாகவே உங்களுடைய வெப்சைட் பேஜுக்கு வந்து போயிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கான ரிசல்ட்டு இன்றைக்கும் அப்டேட் ஆகுதா அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இதில் இந்த வேலையில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்தளவுக்கு எப்படி வந்து வழங்குவாங்க? இதில் என்னென்ன டாக்குமெண்ட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய கேள்விகளாக வந்து இருக்குது. இதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு தான் விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கான ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட்டு எப்போ அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருந்தது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்று டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைத்த தகவல் படி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10ஆம் தேதியிலேருந்து ரிசல்ட்டு அப்டேட் ஆகும். சில மாவட்டங்களுக்கு கன்ஃபார்மாக யாருக்காச்சும் வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க தரப்புலேருந்து ஒரு தகவல் வெளியேறிச்சு. அதில் அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரிசல்ட்டு இன்றைக்கி சில மாவட்டங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலையுடைய சில மாவட்டங்களுக்கு இனிமே நேர்காணல் வந்து நடக்காமல் இருக்குது. அந்த நேர்காணல் எப்போ நடைபெறும்? இவங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் முடித்து தான் நம்மளுக்கு ரிசல்ட் வருமா? வராதா? அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்றத உண்மை நேரத்தை வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் வந்து இருக்குது. அதை தொடர்ந்து பார்க்கலாம். இருந்தாலும் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்காணல் முடிந்ததா அப்டேட் ஆகுமா அப்படின்னு இல்லை. அவங்க ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தும் தனித்தனியாக தான் மெரிட் லிஸ்ட் வந்து ஆகுது. செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் ஆகும். இது வரைக்குமே அதே மாதிரி தான் வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரிசல்ட் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். 2-3 நாட்கள் கழித்து இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் ஆகும். இதே மாதிரி தான் ரிசல்ட்டு அப்டேட் ஆகும். அதனால் நடக்காத இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாளை மறுநாளிலிருந்தே நேர்காணல் வந்து நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி தான் தரப்பில் கூட்டுறவுத்துறை தரப்புலேருந்து தகவல் வெளியே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா
ஸோ ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா, பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 50% இருக்கலாம் அப்படின்ற மாரி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ அதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்றத நம்ம வந்து நேர்ல வந்து பார்த்ததில்ல. இருந்தாலும் நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மார்க் பர்சன்டேஜ்ல வந்து இருக்காங்க இல்லையா? 90% அதெல்லாம் இருக்கவங்களுக்குலாம் வந்து நடக்காது. ஸோ இந்த ஆவரேஜா வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு. இதனால தான் ரிசல்ட் டிலே ஆகுதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் நாளை முதல் அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட வாரியா ரிசல்ட்டு கன்ஃபார்மாக வெளியாக போகுது. ஸோ அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து வெளியாகும். இருந்தாலும் இதில் செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியல. நீங்கள் அனைவருமே நேர்முக தேர்வு வந்து போயிருப்பீங்க. ஸோ அந்த நேர்முக தேர்வு மூலமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஸோ நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க? ஸோ உங்களுடைய நடவடிக்கை வந்து எப்படி இருந்தது? இதெல்லாம் பார்த்து ஸோ உங்களுக்கு வந்து சில மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மார்க்கும் நீங்கள் 10th 12th எவ்வளோ மார்க் வந்து வச்சிருக்கீங்க? ஸோ அதை பேஸ் பண்ணி 2மே வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமா ஸோ பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் மார்க் வந்து ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பதிவு பண்ணியிருந்து ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ அது மூலமாக தான் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே வந்து ஒரு சூப்பராக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இல்லாமல் நேர்முக தேர்வு மூலமாக தான் ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் இது மூலமாக தான் நம்மளுக்கு வந்து ஸோ இருக்கும். ஸோ அதெல்லாம் இன்டர்வியூ நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து மீண்டும் வந்து நடக்கும். ஸோ அதனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஸோ அனைத்துமே கரெக்டாக இருக்கணும். எதனா மிஸ்டேக் வந்து இருந்தது அப்படின்னா ஸோ எதனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ ஆதார் கார்டில் ஒரு பேர், உங்களுடைய ஸோ மார்க் ஷீட்டில் ஒரு பேர், இது மாதிரியெல்லாம் வெவ்வேறாக இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து ஸோ குறைவாக இருக்கலாம். ஸோ அதில் நீங்கள் அனைத்தையுமே சேமாக வந்து இருக்கணும். ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அனைத்துலவே பேரெல்லாம் ஸோ கரெக்டாக வந்து ஸோ இருக்கணும். ஸோ அதனால் சில பேருக்கு இதில் வந்து ப்ரொமோஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ப்ரொமோஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 வருடம் காலம் வந்து ஒர்க் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரொமோஷன் இருக்கும். ஸோ அதிலும் நீங்கள் டிகிரி ஸோ இது மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ டைப்பிங் இது மாதிரிலாம் ஸோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜெல்லாம் இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஹையர் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான ஸோ அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதில் இந்த ரேஷன் கடை விலையை பொறுத்தளவுக்கு ஸோ அனைவருமே வெயிட் பண்ணியிருந்த இந்த விற்பனையாளர் மற்றும் கடனுக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான தகவலாக தான் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. ஸோ அதில் அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து அப்டேட் வந்து வெளியாக போகுது. ஸோ ஆனால் இன்று ஒரு மகிழ்ச்சியான தகவலாக தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் ஆகும்போது இருந்தாலும் இந்த ரிசல்ட் எதன் மூலமாக அப்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பொறுத்தளவுக்கு ஸோ எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக வந்து ரிசல்ட் அவங்களுக்கு வந்து குறுஞ்செய்தி போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லும் ரிசல்ட் அப்டேட் ஆகும். ஸோ அதில் பிடிஎஃப் வெளியாகும். ஸோ அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர், நம்மளுடைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதனுடைய பேரில் தான் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து வெளியாக போகுது. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.